ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா, நம்ம வந்து ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ண இந்த வீடியோட கண்டிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து போன வருடம் கடைசி கட்டமான செஞ்ச மல்லிகை செடியை வந்து இப்போ ரீசெண்டாக கவாத்து செஞ்சுட்டு இருந்தோம். அதாவது ஒரு சொட்டு நீர் ஓஸ் போட்டிருந்தது வந்து நம்ம 2 சொட்டு நீர் ஓஸாக மாற்றி உரமிடுற முறையை மாற்றி செடியை கெட்டி கவாத்து செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றின வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அதாவது இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஒரு வருட மல்லிகை செடிகளுக்கு பெரிய மல்லிகை செடிகளுக்கு உரமிடுற முறையை தான் இனிமேல் பின்பற்ற போகிறோம். அதாவது வேப்ப முன்னாக இருக்கட்டும், இல்லைனா ஆட்டு எருவாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே நம்ம இந்த ஒரு வருட மல்லிகை செடிகளுக்கு இனிமேல் 2 சைடும் எப்படி நம்ம பெரிய செடிகளுக்கு வைப்போமோ அதே முறைப்படி தான் நம்ம வந்து உரமிட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆட்டு எரு வைக்கிறதுக்கு தோண்டி போட்டிருக்கோம். ஸோ 2 சொட்டு நீர் ஓஸ் போட்டிருக்கிறதுக்கு சரியாக அந்த செடியிலேருந்து கிட்டத்தட்ட 1 அடி தள்ளி வந்து நம்ம வந்து குழி தோண்டியிருக்கோம். இது வந்து ஒரு சைடு. ஸோ நம்ம வந்து அந்த சைடு வந்து ஏற்கனவே உரம் வச்சுட்டோம். ஸோ அதனால் நம்ம உரமிடாத சைடு வந்து இப்போ குழி தோண்டி அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஆட்டு எரு வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து குறைந்த அளவில் உரமிடுறதுனாலும் சரி, இல்லைனா அதிக அளவு உரமிடுறதுனாலும் சரி, இந்த மாதிரி செடிக்கு 2 சைடு மாற்றி மாற்றி உரமிடுறது வந்து எப்போதுமே நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 சைடும் உரமிட்டு ஒரு 2-3 மாதத்திற்கு உரமே வைக்காமல் இருக்கும்போது, இப்போ அதிக அளவு உரம் பயன்படுத்துகிறீங்க, அதாவது கோழிப்பி உரமோ இல்லைனா மாட்டு சாணமோ இல்லைனா ஆட்டு எருவோ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, உரமிட்டதுலேருந்து சரியாக ஒரு 3-4 மாதம் வரை நீங்கள் திருப்பி அதிகமான அளவு உரமிட வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா அதிகமான அளவு உரமிட்டுறதுனால அது முழுவதும் மக்கிறதுக்கு நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய 3-4 மாதம் வரை இயல்பாக ஆகும், ரெகுலராக தண்ணீர் விடக்கூடிய மல்லிகை செடிகளுக்கு. ஸோ அப்படி ஆகும்போது நம்ம வந்து அந்த 4 மாதம் வரை நம்ம இயல்பாக பயன்படுத்தக்கூடிய இந்த வேப்ப புண்ணாக்கு மட்டும் பயன்படுத்துகிறது வந்து செடிகளுக்கு போதுமான மேக்ரோநியூட்ரியன்ஸை அதிக அளவு அப்சர்வ் பண்ணுறது கொடுக்காது. ஸோ அதுக்கு மாற்றம் என்ன அப்படின்னா, அதிக அளவு உரமிடுறது வந்து செடிகளுக்கு 50% மேலே என்ன தான் வேர்கள் எடுத்துக்கிச்சினாலும் மீதமுள்ள உரச்சத்துக்கள் எல்லாமே நீங்கள் தண்ணீர் விடும்போது ஈரத்தோட பரவல் எந்த அளவுக்கு இருக்கோ, அதாவது மல்லிகை செடியோட வேர்கள் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் ஈரப்பதத்தில் இந்த உரச்சத்து வந்து கலக்கும். ஸோ இது வந்து இந்த உரச்சத்து ஆழமான மண்ணில் நீங்கள் நாளடைவில் தண்ணீர் விட விட போயிட்டே இருக்கும். ஒரு சில சதவீதங்கள் மண்ணில் ஆழமாக போகும் அண்ட் மண்ணில் மேல் பரப்பில் விரியக்கூடிய ஈரப்பதத்துலேயும் போகும். ஆனால் இந்த எல்லா ஈரப்பதமும் இருக்க இடத்துல மல்லிகை செடியோட வேர்கள் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது வந்து வேர்கள் நாளடைவில் வளர்ந்ததுக்கு பிறகு இந்த ஊட்டச்சத்தை அப்சர்வ் பண்ணுமே தவிர, நீங்கள் வைக்கக்கூடிய உரத்தில் வேர்கள் இருந்துச்சுன்னா மட்டும் ஊட்டச்சத்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறத அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. ஸோ அதை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம வந்து ரெகுலராகவே குறைந்த அளவில் உரம் பயன்படுத்துவோம். ஸோ இந்த அளவில் பயன்படுத்தும் போது நம்ம வைக்கக்கூடிய அதிகமான அளவில் உரச்சத்துக்கள் மண்ணில் லீச்சிங் ஆகுறதும், மண்ணில் செடியோட வேர் இல்லாத இடத்துக்கு ஊட்டச்சத்துக்கள் போகிறதையும் பெருமளவு குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ரிப்பீட்டடாக குறைந்த இடைவெளி நாட்களில் கம்மியான அளவு உரம் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த முறைப்படி நீங்கள் உரமிடும்போது உங்களுக்கு குறைந்த அளவு உரம் தேவைப்படும் அண்ட் ரிப்பீட்டடாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளி நாட்களில் பயன்படுத்தும் போது பயிரோட வளர்ச்சியும் அந்தந்த நிலை வளர்ச்சிக்கு உடனே ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சது மாதிரி தென்படும். அதாவது பயிரோட வேர்கள் வந்து ரிப்பீட்டடாக நம்ம அத்து உரமிடும்போது திருப்பி புது வேர்கள் உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ புதிய வேர்கள் அதிக அளவு பாயும்போது அதிகமான ஊட்டச்சத்துக்களை உட்கொள்ளும். ஸோ இந்த ப்ராசஸ் திருப்பி நடக்க பயிரோட வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்மியாக பயன்படுத்தினா போதும். இடைவெளி நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஆட்டு எரு வந்து எப்போதுமே 1 மாத இடைவெளியில் உரமிடுவோம். அதாவது நம்ம இப்போ இந்த சைடு உரமிட்டிருக்கோம், இதுக்கு ப்ரீவியஸாக இந்த சைடு வந்து உரமிட்டிருந்தோம், அதாவது ஆப்போசிட் சைடு செடிக்கு லெஃப்ட் சைடில். ஸோ இப்போது இந்த 2த்துக்கும் இடைவெளி நாட்கள், அதாவது நம்ம ஒரு சைடு உரமிச்சதுலேருந்து இன்னொரு சைடு வந்து நம்ம 1 மாதத்துக்கு பிறகு உரமிடுவோம். அப்போது ஒரு இடத்துல நம்ம உரம் வச்ச இடத்துல வந்து திருப்பி மறு உரமிட்டுறதுக்கு 60 நாட்கள் இடைவெளி ஆகும். ஸோ இந்த 60 நாட்கள் அப்படிங்கிறது வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா குறைந்த அளவில் உரமிடும்போது, தினமும் தண்ணீர் விடும்போது இந்த ஊட்டச்சத்து எல்லாமே வேகமாக மண்ணில் பரவும் அண்ட் வேர்களுக்கு போதுமான அளவு போய் சேரும். ப்ளஸ் இந்த உரத்தோட மக்கும் தன்மையும் அதிகமாக இருக்கும், ஏன்னா குறைந்த அளவு வைக்கிறதுனால. ஸோ இந்த இடைவெளி நாட்களில் நம்ம வந்து பயன்படுத்துவோம். அண்ட் வேப்ப புண்ணாக்கு பார்க்கும்போது நம்ம வந்து 15 நாட்கள் இடைவெளியில் ரிப்பீட்டடாக செடிக்கு 2 சைடும் மாற்றி உரமிடுவோம். அதாவது அது வந்து நம்ம ஒரு இடத்துல உரமிட்டு திருப்பி உரம் வெட்டுறதுக்கு 1 மாத கால இடைவெளி ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வேப்ப புண்ணாக்கு இந்த ஆட்டு எரு வைக்கிறதுக்கு செடிக்கும் நடுவில் நம்ம வந்து உரமிடுவோம். ஸோ அது வந்து நம்ம திருப்பி வேப்ப புண்ணாக்கு உரமிடும்போது நம்ம வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உரமிடக்கூடிய முறை வந்து மல்லிகை செடிக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் அமைச்சு தண்ணீர் பாய்க்கிறவங்களுக்கு, இது வாய்க்கால் பாத்தி போட்டுறவங்களுக்கு எல்லாமே முடிஞ்ச அளவு அதிகமான உரமிடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தண்ணீர் அதிக அளவு விடுறதுனால லீச்சிங் சுலபமாக நடக்கும், பயிருக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்தோட அளவு அதிகமாக இருக்கும், வேர்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அதிகமான அளவு உரமிடுறது தான் பயிருக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த ஃபீல்டுக்குமே அந்த மாதிரி தான் நம்ம உரமிட முடியும். ஸோ இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் மூலியமாவோ இல்லைனா மைக்ரோ டியூப் மூலியமாவோ நீங்கள் தண்ணீர் பாய்க்கிறீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து இந்த மாதிரி உரமிடுறது உங்களுக்கு போதுமான மேக்ஸிமம் ரிசல்ட்டு கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.